ஆப்பத்துக்கு மாவு தண்ணியாக வச்சுக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லை, திட்டமாக வைக்கணும். தண்ணியாக இட்லி தோசைக்கு கட்டியாக கொஞ்சம், தோசைக்கு கொஞ்சம் கட்டியாக ஊற்றினா தான் தோசை வரும். ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினா ஆப்பம் நல்லா வரும். வாங்க பார்க்கலாம். ஆப்பச்சட்டி, ஆப்பச்சட்டி சூடு ஏறினதும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு, வாங்க எங்கள் வீட்டில் காலை டிஃபன் ஆப்பம். வாங்க பார்க்கலாம். ஆப்பம் ரெடி. ஆப்பம் சுத்தத்தை பார்க்கலாமா? ஆப்பம் தேங்காய் பால் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.